சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அங்கேயாவது மனுஷங்களை மதிக்க கத்துக்க. ஒரு நாள் இதுக்காக நீங்க கண்டிப்பா வருத்தப்படுவீங்கப்பா. கிளம்பு. சார், என்ன சார் நீங்க எங்களுக்காக உங்க பையனை போய் இப்படி பண்றீங்க? எதுக்கு சார்? எங்களால உங்களுக்குள்ள பிரச்சனை இல்லம்மா, முதல்ல அவன் வாழ்க்கையை கத்துக்கிட்டோம், அப்புறமா பிசினஸ் பண்ணலாம். ஆமா, கையில என்ன ஃபைல்லாம் வச்சிருக்க? எல்லாம் வேற வேலைக்காக இன்டர்வியூக்கு போயிட்டு இருந்தேன் சார். நான் வர்றதுக்குள்ள அவ்வளோ அவசரம் இல்ல. ஒரு நிமிஷம் இருமா. விஜய், கேபினுக்கு வாமா. சார், மகாவுக்கு நீதானேமா ரெசிக்னேஷன் லெட்டர் டைப் பண்ண? ஆமா சார். ரீஜாயினிங் லெட்டர் டைப் பண்ணவா சார்? ரெசிக்னேஷன் ஏத்துக்கிட்டா தானேமா ரீஜாயினிங் லெட்டர் அடிக்கணும். இது ப்ரமோஷன் லெட்டர். இனிமே இந்த கம்பெனிக்கு மகா சூப்பர்வைசர் கிடையாது, மேனேஜர். சார், அப்போ டைப் பண்ணிரவா சார்? ஓ ஷூர், இம்மிடியட்டா. ஓகே சார். வாழ்த்துக்கள் மகா. தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ் சார். அம்மா, இது உன் தகுதிக்கான பரிசுமா. சார், உண்மையிலே நீங்கள் சொல்கிற மாதிரி கொஞ்ச நாளாக நாங்கள் மன உளைச்சல்ல தான் இருந்தோம். இப்போ நீங்கள் பண்ண இந்த காரியம் எங்கள் மனசுக்கு ரொம்ப ஒரு மருந்து போட்ட மாதிரி இருக்கு சார். ப்ரமோஷன் லெட்டர் ரெடி சார். ஓகே, வெரி குட். நாளைக்கு நாள் நல்லா இருக்குமா? நாளைக்கே வந்து ஜாயின் பண்ணிக்க. ஓகே, தேங்க்யூ சார். சார், அப்போ நாங்க கிளம்புறோம் சார். சரிம்மா. வரேன் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ் விஜய். விஜயக்கா சொன்னாங்க நம்ம கம்பெனிக்கு மேனேஜர் ஆயிட்டீங்களாமே. ரொம்ப சந்தோஷம்க்கா. தேங்க்யூ. இனிமே நாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வேலை பார்ப்போம்க்கா. எங்களுக்காக சப்போர்ட் பண்ணீங்க யாரும் இல்ல, இப்போ நீங்க வந்துட்டீங்க. வேலையை விட்டு போயிடலாம் கூட நினைச்சேன் மேடம். நல்ல வேலையா வந்துட்டீங்க. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். உங்க எல்லாருக்கும் சேர்த்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சரி, நீங்க போய் வேலையை பாருங்க, நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே சார். உண்மையிலேயே ஒரு ஃப்ரெண்டுனா அது ஒண்ணு மாதிரி இருக்கணும் விஜய். ஏய், என்னடி, நான் ஒன்றும் பெருசா எதுவும் பண்ணலையே. என்ன நடந்துச்சோ அது அப்படியே ஓனர் கிட்ட சொன்னேன். நீங்க திரும்பியும் ஜாயின் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்கள் இப்படி பேசுறது உங்கள் பெருந்தன்மை தான் காட்டுது. எதுக்குன்னா இன்னைக்கு மகா மறுபடியும் வேலையில் சேர்ந்துருக்காங்கன்னா, அதுவும் ஒரு ப்ரமோஷனோட சேர்ந்துருக்காங்கன்னா, அதுக்கு நீங்களும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கீங்க. என்ன நான் பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரிம்மா, அப்போ நாங்கள் கிளம்புறோம். நான் வேணா உங்களை வீட்டில் இறக்கி விட்டுட்டுமா? ஏற்கனவே உங்களுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீங்க கிளம்புங்க, நான் போய்க்கிறேன். சரிங்கண்ணா. சரி, நாளைக்கு பார்க்கலாம். நான் போயிட்டு வரேன். ஓகே, பார்க்கலாம். என்னம்மா, இன்னைக்கு கொண்ட கடலை குழம்பா? அம்மா, இப்ப ஊற வச்சு எப்ப செய்யலான்னு இருக்க? ஏய், காலையில அக்கா கிட்ட பேசினத நீ கவனிக்கலையா? சாயங்காலம் நம்ம கோயிலுக்கு போறோம்ல, அதான் பிரசாதத்துக்காக ஊற வச்சிட்டு இருக்கேன். அம்மா, இன்னும் அக்கா கிட்ட இருந்து போனே வரலையே. அதானே, இவ்வளவு நேரமா இன்டர்வியூ போகும் அவளுக்கு? தெரியலையே, கால் பண்ணி பார்க்கலாமா? எதுக்குடி? முடிஞ்சிருந்தா அவளே கால் பண்ணிருப்பாள்ல. சரி, வரட்டு விடு. மகா, உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். ஆயுஸ் 100 அடி உனக்கு. இன்டர்வியூ என்னாச்சு? அக்கா,
ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இன்டர்வியூ சரியா பண்ணலையா? நிறைய பேர் வந்திருந்தாங்களா? உனக்கு வேலை கிடைக்கலையா என்ன? ஏய், உனக்கு எப்படி வேலை கிடைச்சிரும்டி. இந்த வேலை இல்லைன்னா வேற ஒரு வேலை. போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சாப்பிட்டு நம்ம கோயிலுக்கு போலாம். அக்கா கவலைப்படாதக்கா. நீ இப்படி எல்லாம் ஃபீல் பண்ணவே மாட்டியே. என்னாச்சு உனக்கு இன்னைக்கு? குடு, என்கிட்ட குடுறி. அக்கா வேலை கிடைச்சிருச்சா? பயங்கரமான ஆள் தான் நீ. ஏய், என்கிட்ட குடுறி. ஏய், நான் படிக்க மாட்டேனா? யாராவது ஒருத்தர் படிச்சு சொல்லுங்களேன். 2 பேரும் சேர்ந்தே படிக்கிறோம். வா. ஏஆர் கார்மெண்ட்ஸா? என்னக்கா இது? ஏய், என்னடி போட்டிருக்கு? யாராவது சொல்லுங்களேன் கொஞ்சம். அம்மா, அக்கா ஆல்ரெடி வேலை பார்த்த ஏஆர் கார்மெண்ட்ஸ்லயே மேனேஜர் போஸ்டிங் கொடுத்திருக்காங்க. எப்படி? ஆக்சுவலா நான் இன்னைக்கு இன்டர்வியூக்கே போலமா. அப்புறம் இன்னைக்கு நடந்தது ஒரு பெரிய கதை. கதையா? என்ன சொல்ற நீ? காலையில நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போனேன்ல, அப்பவே எனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னோட வேண்டுதல் பழிச்சிருச்சுடி. கடவுள் கண் திறந்துட்டாரு. மகா, இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ எப்பயும் நேர்மையா இருக்கணும்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கே கடுப்பா இருக்கும்க்கா. ஆனா அதோட பவர் என்னன்னு இப்பதான் எனக்கு புரிஞ்சுது. ஓனர் பையனுக்கு அறைய கொடுத்துட்டு அவங்க அப்பா கிட்ட இருந்து ப்ரொமோஷன் வாங்கிட்டு வந்திருக்க. நீ வேற லெவல்க்கா. எப்பவும் மாதிரி இன்னைக்கும் மூஞ்ச உம்மன்னு வச்சு எங்களெல்லாம் ஏமாத்திட்டல. ஏய், சும்மா இருங்கடி.